ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்லாருமே வேர் டு ஸ்டடி வந்து நிறைய பேர் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம வந்து கவர்மெண்ட்லேருந்தே இப்போ வந்து ஒரு வேர் டு ஸ்டடி வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாருமே லைக் பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் லைக் பண்ணி எனக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து வீடியோ போடுறதுக்கும் கொஞ்சம் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்பவே நன்றி ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் என்ன படிக்கிறேன், எதை ஃபாலோ பண்ணி படிக்கிறேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி நான் பெய்டு பேட்சில் ஜாயின் பண்ணதை உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். யாருமே இப்படி வந்து கொடுக்க மாட்டாங்க. நான் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி படிங்க. ஆனால் ஏதாவது ஒரு ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்ணி படிங்க. கொஷின் பேப்பரை வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டிஎன்பிசியில் வந்து யூனிட் 1லேருந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது வந்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ், அதாவது திருநெல்வேலியிலேருந்து நம்மளுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. இவங்க நல்லாவே கொடுத்துருக்காங்க சரிங்களா. நம்ம டிஎன்பிசி சிலபஸில் வந்து என்னென்ன இருக்குது, அது வந்து எதில் கவர் ஆகுது அப்படிங்கிறத கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து இதை ஃபாலோ பண்ணி படிக்கிறதா இருந்தாலும் படிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து சயின்ஸ் எங்கே இருக்குது, மேக்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இது அவங்க பக்கம் முதற்கொண்டு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து கூட எதில் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்து கூட நீங்கள் படிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 1 வந்து சயின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. சயின்ஸில் நம்மளுக்கு சிலபஸில் என்னென்ன கவர் ஆகுது, அது வந்து என்னென்ன இதில் வந்து வருது. இப்போ வந்து இயற்பியல்னு பார்த்தோன்னா, இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள்னு நம்ம டிஎன்பிசி சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எங்கெங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. 6th 7th 8th 9th 11th இந்த 5 பாடத்துலையும் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பேரண்டத்தின் இயல்பும் அப்படி தான், எந்தெந்த பாடத்தில் எந்தெந்த ஸ்கூல் புக்ஸில் வந்து கவர் ஆகுது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி விதிகள் வந்து 6th to 12th வரைக்கும் எல்லாமே படிக்கணும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதே மாதிரி தான் விசை அழுத்தம், அதுவும் நம்மளுக்கு எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. மின்னியல், காந்தவியல், ஒளி, சவுண்டு, இன்னொன்று வெளிச்சம். இந்த சவுண்டு, இந்த வெளிச்சம், இந்த சவுண்டு, இந்த இதெல்லாம் நீங்கள் நல்லாவே பார்த்துக்கோங்க. அது மாதிரி வெப்பம், அந்த லெசனையும் நீங்கள் நல்லாவே பார்த்துக்கோங்க. சயின்ஸ் வந்து நம்மளுக்கு 5 கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம நிறைய படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது வந்து சயின்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். அந்த நிறையா படித்தும் நம்மளுக்கு பிரயோஜனம் கிடையாது. 5 கொஸ்டின் தான் அடிப்பாங்க. இதில் எது முக்கியமான லெசனோ அதை மட்டும் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 2-3 கொஸ்டின் வந்து நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்குன்னு படிக்காமையும் போயிடாதீங்க. 5 கொஸ்டின் தானே அப்படின்னு சொல்லிட்டு படிக்காமல் போயிடாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் மட்டும் படித்து வச்சுக்கோங்க. படித்து வச்சுட்டு ஒரு 2-3 கொஸ்டினாவது அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சயின்ஸ் படித்தவங்களும் இருப்பாங்க. நம்மளை மாதிரி எல்லோரும் படிக்காமல் போவாங்க அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. படிச்சுட்டு வரவங்களும் இருப்பாங்க. நம்ம ஒரு கொஷின்னாலே நம்மளுக்கு வேலை கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் விட்டுறாதீங்க. ரொம்ப படிக்கலைனாலும் என்னென்ன லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப அடிக்கடி கேட்காங்களோ அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ரொம்பவே சயின்ஸுக்கு வந்து அனலைஸ் பண்ணுங்கள் சரியா. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்தும் நம்மளுக்கு 2-3 கொஷின் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் சயின்ஸுக்கு வந்து எப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப படிக்க தேவையில்ல. இது ஃபுல்லாக சயின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, எங்கெங்கே படிக்கணும். அதே மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரீ கிளாஸும் கோச்சிங் சென்டரும் இவங்க வந்து கொடுக்காங்க. அது மாதிரி டெஸ்ட்டு பேஜும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. திருநெல்வேலியில் யார் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் யூனிட் 2 வந்து ஜாக்ரஃபி வந்து என்னை பொறுத்தளவுக்கு 10th உள்ள ஜாக்ரஃபி நல்லாவே படிச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். ஜாக்ரஃபியை பொறுத்த வரைக்கும் 10th மட்டும் படித்தாலே போதும் என்னை பொறுத்தளவுக்கு. நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் அடுத்து 3வது லெசன் 3வது யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க, ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம். ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம்மும் என்னென்ன வருது, எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் கொடுத்துருக்காங்க. சிந்துவெளி நாகரிகம் வந்து 6th 9th 11th அதே மாதிரி 11th எத்திக்ஸ்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், பக்கம் முதற்கொண்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து தேடி அலையணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இதை பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. எதுவும் டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் உள்ளது ஏதாவது புரியலை, எப்படி கொடுத்துருக்காங்க புரியலை அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி டெலிகிராம்லேயும் கேளுங்க, நான் சொல்கிறேன் சரிங்களா. யூனிட் 4 கொடுத்துருக்காங்க, யூனிட் 5 கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி யூனிட் 6 கொடுத்துருக்காங்க.
இந்த இதில் கவர் ஆகும்னு அழகாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்து படிச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து மேக்ஸும் கொடுத்துருக்காங்க. மேக்ஸில் வந்து நம்ம சப்ஜெக்ட்லேருந்து 15 மார்க்கும் ரீசனிங்லேருந்து 10 மார்க்கும் சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த இதில் கவர் ஆகுது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. ரீசனிங் வந்து பார்க்காம போயிடறாங்க. ரீசனிங்கும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் 10 கொஸ்டின் நம்மளுக்கு வருது. ரீசனிங்கிறது நம்ம புரிஞ்சு ஒரு மெத்தடு புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை வச்சு போடுற மாதிரி தான் இருக்கும். நம்ம எதையும் பார்த்துட்டு போய் அங்கேருந்து அப்படியே கேட்க மாட்டாங்க. புக்ஸில் உள்ளதுனால புக் சம்ஸ் வந்து அப்படி கேட்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் ரீசனிங்கில் வந்து அப்படி கேட்க மாட்டாங்க. நம்ம இதை வந்து புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் வந்து ரீசனிங் வந்து அட்டன் பண்ண முடியும். அதனால் ரீசனிங்க்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ்லேயும் நம்ம எங்கேருந்து என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுலேயும் தமிழையும் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க சரிங்களா. பிரித்தெழுது சேர்த்தெழுதுக எப்படி எதுலேருந்து படிக்கணும் அப்படிங்கிறதையும் அழகாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நியூ புக்லேருந்து என்ன படிக்கணும், ஓல்டு புக்லேருந்து என்ன படிக்கணும், ஓல்டு புக்கில் படிக்கிறத முதற்கொண்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த குறில் நெடில் வேறுபாடு, சந்திப்பிழை, எழுத்துப்பிழை, நம்மளுக்கு வந்து இந்த மொழித்திறன் பயிற்சியுமே நம்மளுக்கு எங்கே கவர் ஆகுது, எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதையுமே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எல்லாமே அகரவரிசை படுத்துக முதற்கொண்டு எல்லாமே இருபொருள் குறிக்கும் சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கோடிட்ட இடம் மருவு, அதே மாதிரி ஒரு ஓர் அந்த இது எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எழுதும் திறன், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், அதுவும் எங்கெங்கே கவர் ஆகி கொடுத்துருக்காங்க. செய்வினை செயற்பாட்டு வினை அதுவும் எங்கெங்க கவர் ஆகின்னு கொடுத்துருக்காங்க. ஒருமைப்பன்மை கொடுத்துருக்காங்க. மரபு தமிழ் அதாவது திணை மரபு, உயர்திணையா அக்ரிணியா அப்படிங்கிறது போடுறது கொடுத்துருக்காங்க. காலம், இளமை பெயர் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி புரிந்து கொள்ளும் திறன் அதையுமே கொடுத்துருக்காங்க. எந்தெங்க நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டுலேயுமே கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இலக்கியத்தில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொன்னும் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். திருக்குறளில் எங்கெங்கே கவர் ஆகுது 6ஆப்லேருந்து 12ஆப் வரைக்கும் நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டுலேயுமே எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு நீங்கள் தேடி அலையவே வேண்டாம். இதிலேயே பார்த்தாலே புரிஞ்சிடும். ஒழுக்கமுடைமை வந்து 10th ஓல்டு புக்லேயும் இருக்குது, 10th நியூ புக்லேயும் இருக்குது. பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு அதிகாரத்துக்குமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு. நாலடியார் அதே மாதிரி தான். 7ஆம் வகுப்பு பருவம் 2ல் இயல் 2 அழியா செல்வம் அந்த இதில் கவர் ஆகுது. 6ஆம் வகுப்பு பழைய புக்கில் பருவம் 1 இயல் 2 அப்படின்னு சொல்லி தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. எந்தெந்த இதில் நம்மளுக்கு வந்து சிலபஸில் உள்ள ஒரு டாப்பிக்கை கூட விடலை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துலேயுமே எப்படி கவர் ஆகுது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் வேர் டு ஸ்டடி எப்படி படிக்கணும்னு பார்த்து இதை படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் சரிங்களா. அதனால் யாருமே விட்டுறாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை பார்த்தே நீங்கள் வந்து படிக்கலாம் சரிங்களா. தமிழ்லாம் நீங்கள் சீக்கிரமாகவே கவர் பண்ணி இந்த 1 மந்த்து தமிழை படிக்கிற மாதிரி தமிழ் ஃபுல்லாகவே முடிச்சிடுற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி ஜிகேவும் பாதி இது நீங்கள் இந்த 1 மந்தில் முடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு மந்த்து நம்ம தமிழ் ரிவிஷன் பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க. ஜிகே பாதி இதை முடிச்சுட்டு 3வது மந்த் வந்து 2மே மறுபடியும் ரிவிஷன். நம்ம எத்தனை தடவை ரிவிஷன் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் தான் நம்மளுக்கு வந்து மறக்காமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு தடவை படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை திரும்ப படிக்காமல் போயிடாதீங்க. இன்னொரு பாடம் படிக்கும்போது முன்னாடி படித்த பாடம் வந்து மறந்து போயிடும். அதனால் ரிவிஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்பவே முக்கியம். இப்போ வெறும் படிச்சுட்டே போனால் மட்டும் நம்மளுக்கு வேலை கிடைக்காது. ரிவிஷன் பண்ணணும். அதே மாதிரி டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது அப்படியே ரிவிஷன் பண்ணிவிட்டு இப்போ 6th பூரா படித்து முடிக்கிங்கன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா 6th ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா கூகுள்லேயே வந்துடும். போட்டு பார்த்துட்டு நீங்கள் அப்படியே டெஸ்ட் எழுதி பாருங்கள். அதே மாதிரி 7th முடிச்சுட்டும் எழுதி பாருங்கள். இதே மாதிரி 6th-லேருந்து 12th வரைக்கும் முடிச்சுட்டு டெஸ்ட் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் 6th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ் ஃபுல் டெஸ்ட்டுன்னு போட்டு அதையுமே அட்டன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது OMR ஷீட்டில் போட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து அங்கே வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நன்றி ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லைக் மட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ வந்து பல பேருக்கு ஷேர் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.